அநியாயம் நடந்தால் கருப்பசாமி கணக்கு கேட்பார். ஆனா யார் இவர்? எப்படி காவல் தெய்வமா ஆனார்? கேரள மன்னன் ஒருவன் மதுரையில் உள்ள அழகர் கோவிலுக்கு சென்று அழகரின் அழகில் மயங்கி போனான். அழகரின் சிலையை கேரளா கொண்டு போக 18 மந்திரவாதிகளை அனுப்பினான். அவர்களுக்கு காவலாக போனவர் கருப்பசாமி. ஆனால் அழகரின் தெய்வீக அழகை கண்ட கருப்பசாமி தன்னை மறந்தார். அந்த நேரத்தில் 18 மந்திரவாதிகள் கெட்ட எண்ணத்துடன் அழகரை தூக்கிச் செல்ல முயன்றனர். இதை கண்ட மக்கள் கோபத்தில் அந்த 18 பேரையும் கொன்று புதைத்தனர். அப்போதுதான் அழகர் கருப்பசாமிக்கு காட்சி தந்து சொன்னார், இனி நீயே என் காவல் தெய்வம், இந்த மலையையும் என்னையும் காவல் காப்பாய். அதிலிருந்து இன்று வரை அழகர் கோவில் திறக்கப்படுவதற்கு முன் முதலில் கருப்பசாமியிடம் அனுமதி பெறுவது வழக்கம். கண்ணு ரெண்டும் உருட்டிக்கிட்டு நெஞ்சா தூக்கி நிமித்திக்கிட்டு மண்ண ஓங்கி மிதிச்சுக்கிட்டு முன்னோ பின்னோ பார்த்துக்கிட்டு வழியில